நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. எப்படி ஒரு காமெடி படம் பார்க்கும்போது சிரிப்பு வரணுமோ அதே மாதிரி ஒரு பேய் படம் பார்க்கும்போது பயம் வரணும். அந்த பயத்துக்காக தான் நம்ம எல்லாம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேய் படம் பார்க்கறோம். ஆனா ஒரு சில படங்கள் மட்டும் தான் நிஜமாவே பயமா இருக்கும். அந்த ஒரு சில படங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய 5 ஹாலிவுட் ஹாரர் மூவிஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 5th பிளேஸ்ல சினிஸ்டர் 2012ல ஸ்காட் டெரிக்சன் டைரக்ஷன்ல வந்த படம். ஆடியன்ஸ்க்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் வர வச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துரும். அதனால தான் பேய் படங்கள்ல எல்லாம் முக்காவாசி சீனை இருட்டிலே எடுத்து வைக்கறாங்க. அந்த அன்கம்ஃபர்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வரும். அண்ட் நார்மலா ஒரு பேய் படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை விட நம்ம நைட் தூங்கும்போது வர பேய் கனவு தான் இன்னும் பயங்கரமா இருக்கும். இதையே இப்ப சொல்றேன்னா ரிங் அப்படின்ற படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ராபர்ட் கார்கில் அப்படின்ற ரைட்டருக்கு வந்து கெட்ட கனவுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் சினிஸ்டர் அப்படின்ற இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ அந்த பயத்துக்கு நான் கேரண்டி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.8. Fourth பிளேஸ்ல இட் சாப்டர் 1 and 2. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல அந்த அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் ஆடியன்ஸ்க்கு வர வைக்கிறதுக்காக படத்தை இருட்டிலே எடுத்து வச்சிருப்பாங்கன்னு. அதெல்லாம் இந்த படத்தை பிரேக் பண்ணிருப்பாங்க. பட்ட பகல்ல மொட்டை வெயில்ல கூட பயமுறுத்த முடியும்னு காட்டின படம். பென்னி வைஸ் அப்படின்ற ஒரு கிளவுன் ஒரு ஊர்ல இருக்கிற சின்ன குழந்தைங்களை எல்லாம் கொண்டுகிட்டே வரும். ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்தா எப்படி அடிக்கிறாங்கன்றது இந்த படத்தோட கதை. 27 வருஷம் கழிச்சு திரும்ப வர பென்னி வைஸ் மறுபடியும் அதே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து எப்படி அடிக்கிறாங்கன்னு தான் பார்ட் 2 கதை. இந்த 2 படத்துலயும் ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் தனித்தனியா வேற வேற ஃபார்ம்ல வந்து பேய் பயமுறுத்தும். அந்த எல்லா சீன்ஸ்லயும் ஒரு சீன் கூட பயமாலாம் இல்லைன்னு உங்களால சொல்லவே முடியாது. ஒவ்வொரு சீனும் ஒரு மாதிரி அருவருப்பா பயங்கரமா தான் இருக்கும். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.3. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் டெட் சைலன்ஸ். பேய் படத்துக்கு பேர் போன டைரக்டர் ஜேம்ஸ் வானோட டைரக்ஷன்ல 2007ல வந்த படம். சில படங்கள் சூப்பரா இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ரேட்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த படம். சில வெப்சைட்ஸ்லாம் 1 out of 5 இந்த படத்தை கேவலமா ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அப்படியே கீழே போய் ஆடியன்ஸ் ரிவ்யூலாம் படிச்சாதான் இந்த படத்தோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஆடியன்ஸ் ரிவ்யூஸ்ல ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட பார்க்கவே முடியாது. இந்த கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸ்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு இருட்டு ரூம்ல ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணி இந்த படத்தை போய் பாருங்க. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் அதெல்லாம் தேவையில்லை, போய் பாருங்க. Or she'll rip your tongue out at the scene. செகண்ட் பிளேஸ்ல இன்சீடியஸ். பேய் படம் எடுக்கிறதுல PhD முடிச்சு அதே டைரக்டர் ஜேம்ஸ் வானோட படம். 2010ல வந்த பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம்னு கூட சொல்லலாம். ஒரு வீட்ல இருக்கிற சின்ன பையன் அடிபட்டு கோமாக்கு போயிடுறான். ஆனா அவன் நிஜமாவே கோமால இல்ல, ஸ்பிரிட்ஸ்லாம் சேர்ந்து அவன் உடம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவனை எப்படி காப்பாத்தி திரும்ப கூட்டிட்டு வராங்க அப்படின்றது இந்த படத்தோட கதை. அந்த பையனோட பாடியை ஒரு 7-8 ஸ்பிரிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்பிரிட்டையும் காட்டின விதம் பயங்கரமா இருக்கும். இந்த இன்சீடியஸ் சீரிஸ்ல மொத்தம் 4 பார்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்லாம் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா நீங்களே இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. It's your son. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச படம். இன்ஃபேக்ட் பேய் படம் சொன்னாலே உங்களுக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். பேய் படம் எடுக்கிறது ஒரு ஆர்ட்னா அதுல பிகாசோ நம்ம ஜேம்ஸ் வான் தான். சோ இதுவும் அதே டைரக்டர் ஜேம்ஸ் வானோட படம். 2010ல இன்சீடியஸ் வந்தது. அதுக்கு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு அது பீட் பண்ற அளவுக்கு எந்த பேய் படமுமே வரல. அதுக்கப்புறம் வந்தது கான்ஜூரிங். இன்னைக்கு வரைக்கும் அதை பீட் பண்றதுக்கு எந்த படமுமே வரல. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு போடும்போதே பயம் வர ஆரம்பிச்சிடும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வாரன் அப்படின்னு நிஜமாவே 2 பேர் இருந்தாங்க. அவங்களோட வேலையே பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றது தான். சோ அவங்க டீல் பண்ண ஒரு கேஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் கான்ஜூரிங். முக்காவாசி பேர் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. பட் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. அண்ட் இருக்கிற எல்லா படங்கள்லயுமே இந்த 5 படம் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. தி எக்ஸார்சிஸ்ட், தி ஷைனிங் இந்த மாதிரி எவ்வளவு பழைய நல்ல படங்கள்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு போர் அடிக்குது, பேய் படம் பார்க்கணும் போல இருக்கு, ஆனா என்ன படம் பார்க்கறதுன்னு தெரியலனா இந்த 5 படத்துல ஏதாவது ஒரு படத்தை நீங்க நம்பி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.